இங்கே நாளை காலை 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு சேலம் பிசிசி திருமண மண்டபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நாங்கள்லாம் தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்களோடு 35 ஆண்டுகள் 36 37 ஆண்டுகள் எம்பி சதாசிவம் 40 ஆண்டுகள் நாங்கள்லாம் 37 ஆண்டுகளை கடந்து அவரோடு பயணித்து வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் துறவரம் என்று அறிவித்த காரணத்தினால எங்களுக்கு எல்லாம் செய்வது தெரியாத திகைத்து நிற்கிறானே. நாங்கள்லாம் தனித்தனியாக சொல்லுவதை கேட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கூடி ஒரு ஆலோசிப்போம். எல்லாமே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசுவோம் என்ற அடிப்படையில் நாளை வியாழக்கிழமை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துவங்கிய காலமான நாளை காலையில் தமிழ்நாடு முழுக்க இருந்து பொறுப்பாளர்கள் வருகிறார்கள். வந்து எங்களுக்குள்ள ஒரு கலந்த ஆலோசனை, இப்போ என்ன அடுத்த கட்டம் என்ன செய்ய போறோங்கிறத குறித்து கலந்து ஆலோசிப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கும் வண்ணமாக தான் உங்கள் மூலமாக அனைவரையும் அழைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எங்களுடைய அழைப்பை ஏற்று மாவட்ட மாநில பொறுப்பாளர்கள் பலர் வருவதாக சொல்லியிருக்கிறார்கள், வருவார்கள். அவர்களும் எங்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். எல்லாரும் ஒன்னா கலந்து என்ன முடிவு செய்யலாங்கிறது குறித்து ஆலோசிக்கிறோம். இதான் செய்தி. முக்கிய நிர்வாகிகள் நாங்கள் தான். இப்போ பாருங்க, இப்போ கரூர் பாஸ்கர் இருக்காரு, எங்கள் செய்தி தொடர்பாளர். அவர் ஸ்டீல் சதாசிவம் இருக்காரு, அவர் நிர்வாக குழு உறுப்பினர். சரவணன் தருமபுரி மாவட்ட அவர் நிர்வாக குழு உறுப்பினர். இது எங்கள் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இருக்காங்க. அவர் வி ராஜேந்திரன், பச்சைமுத்து, நடராஜன். ஆமா 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 சிலரை தவிர எல்லாமே கூட இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அதுல வந்து ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக சில பேர் பண்றாங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நாங்க பொறுத்த வரைக்கும் யார் வருகிறார்களோ அவர்களோடு கலந்து ஆலோசிக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இருந்து முக்கிய நிர்வாகிகள், சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அனைத்து நிர்வாகிகள், எங்க மேற்கு தொகுதியை சேர்ந்த முக்கியஸ்தர்களையும் கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா எனக்கு அவங்க தானே கடவுள், எனக்கு அடையாளம் காட்டினவங்க சேலம் மேற்கு மக்கள் தானே. அதனால சேலம் மேற்கு மக்கள் என்னோட கடவுளையும் கூப்பிட்டுருக்கிறோம். எங்களை வளர்த்தி வழிகாட்டி கொண்டிருக்கிற சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் நாளை வருகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இருந்து முக்கிய பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர், செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் வருகிறார்கள். தந்தை மகனுக்குள்ள பிரிவு ஏற்பட்டது. தந்தை மகன் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்ப நீங்க ராமதாஸ் அவர்களின் ஆதரவாளராக இருந்தீங்க. இப்ப நீங்க வந்து அவங்க சேர்ந்ததுனால நீங்களும் சேர்ற இருக்கிறதுக்கான கூட்டமா இது இல்ல. இப்ப எப்படின்னாங்க சேர்றது, இந்த பிரிவே கூடாதுன்னு நாங்க சொன்னோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தைலாபுரம் தோட்டத்து வாசல்ல கத்தி கத்தி கெஞ்சி கெஞ்சி கதறி கதறி அழுதோம். நாங்களாம் இந்த பிரிவு கூடாது, 5.8% ஓட்டு இருக்கிற நம்ம பிரிஞ்சோம்னா 2 பக்கமும் பாதிப்பாகி போயிடும் சொல்லி சொன்னோம், கெஞ்சினோம், அழுதோம். இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதை கேட்கல. தேர்தலுக்கு முன்பு பிரிஞ்சு விட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு இணைஞ்சிட்டாங்க, 2.18% வாக்குகள் பெற்ற பிறகு. அதனால இணைப்பா அங்க போறோமா இங்க போறோமாங்கிறதெல்லாம் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. நாளைக்கு வருகிற பொறுப்பாளர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நாங்கள் செய்ய போறோம். ஒரு குறிப்பா ஒரு இது கொடுக்க போறோம், ஒரு சீட்டு கொடுக்க போறோம். அதுல அவருடைய கருத்துக்களை என்னன்னா ஒரு 1000 கணக்கில் பொறுப்பாளர் வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தோம்னா ரொம்ப காலதாமதம் ஆகி போயிடும். அதனால ஒருங்கிணைப்பாளர்களாக அந்த இதுக்கு நிர்வகிக்கக்கூடிய கரூர் பாஸ்கர், எம்பி ஸ்டீல் சதாசிவம், நம்ம சரவணன், ராஜேந்திரன், பச்சைமுத்து, கோவிந்தராஜன், நடராஜன் மற்றும் இங்கே இருக்கிற மாவட்ட நம்ம லட்சுமணன், ராஜமாணிக்கம், துப்பாக்கோட்டை, இந்த மாதிரியான பொறுப்பாளர்கள் இவங்க பேச போறாங்க. இளைஞர் செந்தில் இந்த மாதிரி பேச போறாங்க. பேசி முடித்த பிறகு அந்த பேப்பரை கொடுப்போம். எல்லா பொறுப்பாளர்களும் அவங்களுடைய கருத்துக்களை எழுதி கொடுப்பாங்க. அதை ஆய்வு செய்வோம். நான் கட் பண்ண 37 ஆண்டு காலமா வந்து வழிகாட்டி கடவுளா இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தீங்க. இன்றைக்கும் கடவுள் தான் அவர், நாளைக்கும் கடவுள் தான் அவர். ஐயா தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன வந்து
பேசியிருக்காங்க இந்த சந்திப்புக்கு அப்புறம். அதை நாளைக்கு சொல்றோம். அதை ஏங்க மருத்துவர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நேற்றும் கடவுள் தான், இன்றைக்கும் கடவுள் தான், நாளைக்கும் கடவுள் தான். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன வழிகாட்டாத கடவுள் போய் கதவை சாத்திக்கிட்டாங்களேன்னு தான் வருத்தம். அவர் சாத்திக்கிட்டாரா சாத்தப்பட்டதான்னு தெரியல. அதுதான் அவர் இன்னும் என்ன எங்கிட்ட நிறைய சொல்லிருக்காங்க. சொன்னதெல்லாம் நாளைக்கு சொல்லுவோம், நாளைக்கு பேசுவோம். அவங்க சொல்றதான் செய்வோம், அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அவங்க வர்ற பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வோம். எங்களுக்கு நீங்க பாருங்க, நான் சுய வெறுப்போடு ஒரு முடிவு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்க, நான் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து 5 நாள் ஆயிருக்கும், 20 நாள் ஆயிருக்கும், 1 மாசம் ஆயிருக்கும். எனக்கு அந்த வெறுப்பே கிடையாது. பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் மருத்துவர் ஐயா பிரிந்த போது அவர் தான் உருவாக்கினார். அவரோடு நாங்கள் நின்றோம். நாங்கள் நின்றதெல்லாம் இங்க இருக்கிறவங்க நிற்கிறோம். அது நாங்கள் செய்த பாவமா? அது என்னங்க, அது ஏத்துக்கிற அதை நம்ம அது குறித்து என்ன இல்ல, அது நாளைக்கு முடிவு பண்ணுவோம். ஏங்க சார், இப்ப ஒண்ணு வச்சுங்க, ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலான்னு நாங்க என்ன கொலையா பண்ணிவிட்டோம் எங்களை ஏத்துக்கிறதுக்கு? அவர் ஏத்துக்கலாம் என்ன இதா இல்ல, அது குறித்து உள்ள நம்ம போக தேவையில்லை. கடுமையா அன்புமணியை விமர்சித்தவர் நீங்க தான். கடுமையா அன்புமணியை விமர்சித்தவர் நீங்க, அப்புறம் ஜி.கே. மணி சொல்லுவாங்க. உங்க 2 பேரையும் இந்த கட்சியில சேர்த்துக்கவே மாட்டாங்கன்ற ஒரு பரவலா பேச்சு அடிப்படுது சார். உங்களை பத்திரிகை தொலைக்காட்சி சொந்தங்களே, உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன், பேப்பர் இல்லாம நீ தான் நான் பேசுறேன் பத்திரிகையாளர் சந்திப்புல. என்னைக்காச்சும் பேப்பர் இல்லாம பேசியிருக்கேன்னா இவர் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு, ஐயா அனுப்புவாரு, தைலாபுரம் தோட்டத்துல இருந்து மெயில் வரும், மெயில் வாட்ஸ்அப்ல வரும், அதை பிரிண்ட் எடுத்து இவர் கொடுப்பாரு. நான் ஒன்னொன்னா படிப்பேன், எழுத்து விடாம படிப்பேன். அதுலயும் 110 பாயிண்ட் வந்துன்னா 2 பாயிண்ட் தான் சொல்லுவேன். அது எது ரொம்ப சாஃப்டா இருக்கு அந்த பாயிண்ட், அந்த அளவுக்கு அவர் திட்ட சொல்லுவாரு. நான்லாம் ஐயா சொல்றதான் நான் பேசினேன். அப்படிலாம் இல்ல, ஐயா என்றைக்குமே ஐயா ஆதரவா இருக்காரா இல்லையாங்கிறதுக்கு பத்தி இப்ப கேள்வி இல்ல. எங்களுடைய கடவுள் அவர், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆமா, அது நாளைக்கு காலையில பேசுவோம். அது இருக்கு. அந்த கருத்து தான் எங்க கருத்து. அதுல பாருங்க, ஒரு 1000-2000 பேர் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். வருபவர்கள் என்ன கருத்து சொல்றாங்களோ அதுல பெரும்பான்மையான கருத்தை நாங்க பிரிச்சு பார்த்து ஒரு வாரத்துல அதை முடிவு சொல்லுவோம். ஏங்க, நான் ரமேஷ் சார் சொல்றதை கேட்க முடியாது. அவருடைய நண்பர், எங்களோடு இருப்பவர்கள், எங்களுடைய நலம் விரும்பிகள், என்னுடைய அண்ணன்கள் தம்பிகள் சொல்றதை என்னால கேட்க முடியும். அவர் விருப்பத்தை சொல்றாரு சார். அது அவங்க என்ன சொல்றாங்களோ அதான். அத நாங்க இப்ப யூகங்களுக்கு கருத்து சொல்ல முடியாது. ஏங்க, அதுதான் நான் சொல்றேன், அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். இல்ல, அனுமதிக்கல, பேசல. நாங்க எங்க தரப்புல அண்ணன் பேராசிரியர் தீரன் அவர்களை அனுப்பிச்சோம். போய் ஐயாட்ட கேளுங்க என்ன செய்தின்னு சொல்லி போய் கேட்டுவாங்கன்னு அனுப்பிச்சோம். ஐயா அவரை 2 மணி நேரம் காக்க வச்சிருந்து பார்க்கல. அதுக்கு பின்னாடி நாங்களும் கேட்டோம், நேரம் கேட்டோம், ஐயா பார்க்கணும். யாருக்குமே பார்க்க அனுமதி இல்லை. எங்களுடைய நிர்வாகிகள் 2000 பேர் வருவாங்க. இல்லை, 2000 பொறுப்பாளர். நான் சொல்றது மீண்டும் கேளுங்க. நீங்க ஒரு மாநாடு நடத்தணும்னா நாங்க ஒரு 1,00,000 பேர் 50,000 பேர் கூட்ட முடியும். அது உங்களுக்கு தெரியும், வரலாறு கூட்டியிருக்கிறோம். இதே அருள் எத்தனையோ மாநாடுகளை அவங்க தலைவர் வந்துட்டு போவாங்க, கூட்டுறதான் நான் செலவு எல்லாத்தையும் மக்களை ஒன்று திரட்டி. நாளைக்கு எங்களால் 26,000 பேர்த்த கூட்ட முடியும். ஆனா இந்த நோக்கம் அதுவும் இல்லை. கருத்து கேட்பது முக்கியமான பொறுப்பாளர்லாம் கருத்து கேட்க முடியும்.
எல்லாத்துலயும். சார் இப்ப ஐயாவை பார்க்க அனுமதிக்கல நீங்க. இப்ப ஐயா இப்ப வேற யாரோட கண்ட்ரோலுக்காக போயிட்டாரா? தெரியல, அது எனக்கு நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். போயிட்டு இருக்கு. இல்ல இப்ப பார்க்க அனுமதி இல்லைங்கிறதுனால சந்திக்கும் போது உங்களுக்கு வந்து தகவல் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இல்ல. இப்ப வந்து ஒரு ஐயா வந்து மகனை சந்திச்ச பிறகு உங்கள்கிட்ட வந்து போன்ல பேசிங்க எதுவும் பேசுறீங்களா? இல்ல யாரு அது நாளைக்கு பேசுவோம், நாளைக்கு பேசுவோம். அது சிலதெல்லாம் சொல்லியிருக்காரு. சொன்ன செய்திகளை நாளை எங்க நிர்வாகிகளத்தில் பேசணும்னு நீங்க தெரிஞ்சுங்க. நாங்க பாருங்க, அது வந்து நாளைக்கு தான் சொல்ல முடியும் யார் யார் வர்றாங்கிறது. இப்ப உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. பல பேர் வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வர்றேன்னு சொல்லவங்க வராத போகலாம், வரமாட்டேன்னு சொல்றவங்க வரலாம். யார் வருவாங்க போவாங்க நாளைக்கு உங்களுக்கு முன்னாடி தான். நான் ஒன்றும் நீங்க அழைப்பு கொடுத்துருக்கீங்களா? எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தேன். பொதுவான அழைப்பு தான், தனித்தனி அழைப்பு யாரும் கொடுக்கல. பொதுவான அழைப்பு தான். எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? நாங்களே தான் பாதுகாப்பு, நாங்களே தான் பாதுகாப்பு. எங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு? ஓ, நீங்க வந்து முதல்ல அன்புமணி ஆள் வச்சு அடிச்சாரு, அதை வச்சு சொல்றீங்களா? அவர் எங்க அண்ணன், அதெல்லாம் அண்ணன். ஆமா, அண்ணன் தான். அது நாளைக்கு காலையில் சொல்றோம். ஏங்க மருத்துவர் ஐயா சொல்லும், மருத்துவர் ஐயா அவர்களோடு 37 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் பயணித்தவர்கள். நான் 3 வருஷம் கம்மியா வந்திருப்பேன். ஐயா அவர்கள் பொதுவாக இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை அவரோடு பயணித்தவர்கள் நாங்க நாளைக்கு சந்திக்கிறோம். அதையும் கொண்டாடுறோம். ஆமா, 38. எதுக்கு எதிரா? நாளைக்கு இனிப்பு வழங்கி அதையும் கொண்டாடுவோமே. நாளைக்கு அதையும் கொண்டாடுவோம். ஏன் நீங்க சார் நீங்க ஏன் அன்புமணியை சந்திக்கல? சந்திச்சிருக்கலாம்ல? அப்பாவே சேர்ந்துட்டாரு. எல்லாம் ஏங்க பாருங்க, ஒன்று வச்சுங்க. என்ன சாப்பிடும் தங்கராஜ், என்ன சாப்பிடணும் தங்கராஜ் தான் முடிவு பண்ணோம். நான் சைவம் தான் சாப்பிடுங்கிற ஆள்கிட்ட போய் நான் அசைவத்தை திணிச்சேன்னா அது உங்களுக்கு வருத்தம் தான் வந்தோம். வருத்தம் எனக்கு போகும். அதனால் அது குறித்து போக விரும்பலைங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தனைகள் இருக்கும். பேச முடியும். ஏங்க மருத்துவர் ஐயா அவர்களோடு பயணித்தவர்கள். ஆமா, நீ எப்படி வேணாலும் சொல்லிங்க. நீங்க கடந்த 4-5 மாதமாவே வந்து பாமகவோடு பல பிரச்சனை இருக்கீங்க. இதனை மையமா வைத்து 4-5 மாதமா அதெல்லாம் நான் யாரோட இங்க பாருங்க கூப்பிட தான். எப்படின்னா ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னா அதை 10 மாப்பிள்ளை வந்து பார்க்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு வந்து பாக்குறவங்க எல்லாம் போய் மாப்பிள்ளை பொண்ணை கொடுத்த முடியுமா சார்? தனியா அருளை கூப்பிட்டா நான் எந்த முடிவுகளும் எடுக்கலாம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா எந்த முடிவாக இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து எடுப்புன்னு சொல்றதுனால நாளைக்கு சந்தித்து பேசுறோம். அதுல வந்து 2000 பேர் கலந்துக்கிறேன்னா அதுல ஆளாள் ஒரு கருத்து இருக்கும். நீங்க ஒரு கருத்து சொல்லிவிட்டவங்க இங்க இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த கருத்து ஏற்புடையதாக இருந்தால் நான் ஏற்றுக்குவேன், இல்லை நான் ஒதுங்கி போயிடுவேன். இது நான் சொல்ல புரியுதா இல்லையா? ஒருங்கிணைகிறோம், ஒன்றிணைவோம், ஒருங்கிணைவோம், மாறின்னு கூப்பிடுறோம். வரவங்களை வச்சு கிளம்புறோம். அது காலை நாளைக்கு சொல்றோம். நாளைக்கு சொல்றோம், கருத்து வரட்டு சொல்றோம். அது சொல்ல முடியாது. அது நாளைக்கே அறிவிக்கணும்னு தான் நினைக்கிறோம். நாளைக்கே எங்க முடிவு அறிவிக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்துதான் தெரியும், முடிவு பண்ணும். நாளைக்கே அறிவிக்கிறது வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் உண்டு, நீங்க இல்லாம எதுவுமே இல்ல. ஏங்க ஏங்க நான் கேக்குறேன் ரமேஷ் சார், அருள் கூட்டத்துல அருளை தனியா சந்திச்சா கூட யாராவது சாப்பிடாம அனுப்பிச்சிருக்கேன். நானு இருந்தவங்களுக்கு என்னுடைய இடத்துல என்றைக்குமே குறைவு இருக்காது, பஞ்சம் இருக்காது. வாங்க.
லைவ் போடுங்க. வேற என்ன செய்தி? பேசுறது லைவ்ல போடுங்க. தெளிவா கிளாரிட்டியா சொல்ல மாட்டேங்க. என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன கேட்கறாங்கன்னா அன்புமணி கூட எல்லாம் போகணும்னு சொன்னாங்க. போறவங்களாம் ஏற்கனவே போயிட்டாங்க. ஒருத்தர் 2 பேர் போகலாம். ஆனா நாங்க என்னன்னா ஐயாவுடைய இப்ப இன்னொன்னு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஒண்ணு மட்டும் என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். இன்றைக்கு நம்ம திரு அன்புமணி அவர்களோடு போறவங்களாம் போயிட்டாங்க. நேற்று கூட 2 பேர் போனாங்க, போனவங்களாம் போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க அவர் தலைமை பிடிச்சி போகலையா பிடிக்காம போகலையான்னு தெரியல. அதை நாளைக்கு அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு விளக்கம் சொல்றோம். அதுக்கு நாளைக்கு விளக்கம் சொல்றோம். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கேமரால நான் சொல்றேன். அன்புமணி தனியா போனப்போ ஒரு அணி இருக்குது, ஐயா தனியா இருந்தப்போ ஒரு அணி இருக்குது. அது மாதிரி நீங்க மூணாவது ஒரு அணியா பாமக ஒரு அணியா செயல்படணும் இல்ல. ஐயா கூட சொல்றாங்க. ஆனா நாளைக்கு தான் தெரியும். ஐயா பாமக பதிவு செஞ்சிருக்கிறோம். அதுல ஒரு நிர்வாகிகள் இங்க இருக்கிறோம், நிர்வாகிகள் இங்கே இருக்கிறோம். அது சொல்றோம், நாளைக்கு பேசுவோம் சார். நான் தான் சொல்றேன், என்னுடைய தனிப்பட்ட அருளுடைய கருத்துக்களை இங்க என்னால சொல்ல முடியும். ஆனா ஒரு 1000 2000 பேர்த்த கூட்டிருக்கிறோம். 2000 பிரதிநிதிகள் நாளைக்கு வரப்போறாங்க, எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். அவங்க கிட்ட கருத்து கேட்காம நானா சொல்லிட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீயே கருத்து சொல்லிவிட்டல, எங்களை எது கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்களா இல்லையா? அது நாகரிகமா இருக்காது. பொதுவான அழைப்பு யார்கிட்டையும் தனிப்பட்ட அழைப்பு இல்லை, அப்படிதானே? பொதுவான அழைப்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். யாருக்கும் தனியா தனிப்பட்ட கருத்து. இப்ப இது வந்து பாமக நாராயண தனியா சொல்லுங்க. பாமக உட்பட எல்லாருக்குமான அழைப்பா இந்த ராமதாஸ் அணிக்கான அமைப்பா அழைப்பா? ஐயா ஐயா ராமதாஸ் ஐயா அன்னைக்கு தான். இந்த அணிக்கு நீங்க தான் இப்ப தலைமை வகிக்கிறீங்க. இப்பதான் நீங்க பத்திரிக்கை உங்களோட தனிப்பட்ட கருத்து எப்படி பாமக அதுக்கு சொல்லக்கூடாது. தனிப்பட்ட கருத்தை ஏங்க, தனிப்பட்ட கருத்தை இன்னைக்கு நான் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்லிட்டுனா என்ன, நான் சொல்ற கருத்துக்கு மாற்று கருத்து உடையவு நாளைக்கு வருவாங்களா? அருள் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அவரு கூட நம்ம போய் ஏன் போய் கலந்துக்கணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அதனால அது நாகரிகமா இருக்காது. சார், பனையூர் அலுவலகத்துக்கு வர்றதுக்கு நிறைய பேருக்கு அழைப்பு வந்ததா சொல்றாங்க. இங்க இருக்கவங்களுக்கு யாருக்கு அழைப்பு வந்திருக்கு? அழைப்பு வந்திருக்கா புறக்கணிச்சிட்டீங்களா இல்ல ஏன் போகல? ஏங்க இவங்க எல்லாத்துக்கும் வந்துச்சு, இவங்க எல்லாத்துக்கும் வந்துச்சு. உங்களை தவிர ஏன் எனக்கு ஏன் வரலன்னு சொல்றீங்க? ஏங்க நான் சில அழைப்புகளை எடுப்பதில்லை. மெசேஜ் மூலியமா இல்ல இல்ல, சில அழைப்புகள் எடுப்பதில்லை. நான் எங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம், நம்ம அதை வந்து நாளைக்கு பேசுவோம். இல்ல, அதுக்கு நாளைக்கு பேசுவோம். பகிரங்கமாவே சொல்றாங்க, அருளை அவர்களையும் ஜிகேமணி அவர்களை மட்டும் இதுல இணைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாவே தகவல். அவங்க யாருங்க என்ன நினைக்கிறதுக்கு? அவங்க யார் என்ன நினைக்கிறதுக்கு? நான் இப்ப உங்களை சொல்றேன்ல, எதுனால பேசுறீங்க? அப்ப நான் சொல்லிடுறேன். இந்த கேள்வி நான் பதில் சொல்றேன். அவர் சொல்ல முடியாது. அவர் மாவட்ட நிர்வாகம் ஜிகேமணி தலைவர் 2 பேரும் தான் கூப்பிடல, மற்றவங்க கூப்பிட்டான்னு சொல்றீங்க. கேள்வி இருக்குது. இப்போ நான் தருமபுரி, இப்போ நான் வந்து அருளன் கூட இருக்கேன். அவர் கரூர் மாவட்டம், அவர் அருளன். என்னன்னா ஐயா உருவாக்குன ஒரு அன்புமணி அல்லாத ஒரு இயக்கத்தை ஐயா உருவாக்கிட்டாரு. ஒரு தற்காலிகமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால தனியாக ஒரு கட்சியும் பதிவு பண்ணிடுது. இந்த நிலையில் ஐயா ஒரு முடிவெடுத்து அன்புமணி கூட சேர்ந்துட்டார். அது மதித்து நாங்கள் வரவேற்கிறோம், அதில் குறை சொல்ல. ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு சில திட்டங்களை, வேலை திட்டங்களை மருத்துவர் ஐயா வந்து பிளான் பண்ணி நாம் இப்படிலாம் பண்ணணும்னு ஒரு செயல் திட்டத்தை கொடுத்தாரு. அது பாதியில் நிற்குது. இப்போ நாங்கள் அதை என்ன மாதிரி கொண்டு போகிறதுன்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்குது. அது நாளைக்கு தான் அது விடை தேணும். அப்போ தான் அது விடை பண்ண முடியும். ஐயா வந்து உங்ககிட்ட கலந்து ஆலோசிக்காம வந்து தனிச்சே முடிவு எடுத்துட்டாரு. இப்ப நீங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? அவரை இப்ப எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை தலைவர் எதிர்க்கல மாட்டான். ஏங்க தலைவர், அவர் நிறுவனர், அவர் முடிவெடுக்கிறார், அதை நான் வரவேற்கிறோம். ஆனா என்னன்னா தன்னிச்சையான முடிவா இருக்குல்ல, தன்னிச்சையான அவருக்கான தேவை நாங்களும் ஏற்கனவே வலியுறுத்தின முடிவு தான். ஆனா நாங்க எப்படி செயல் பண்ணுறது, நாங்க ஐயா இல்லாம நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுவோம். பழைய வழக்கோட நிலைமையில என்ன சார்? ஏன்னா இங்க இருக்க நிறைய பேர் இந்த வழக்குக்காக வெளியில போயிட்டு வந்திருக்கீங்க. இப்ப பழைய வழக்கோட நிலைமை அந்த பாமக வந்து சரவணன் சரவணன் வழக்கு பழைய பிரச்சனைகள் இப்போ அதுக்கு முக்கியத்துவம் இல்லை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐயா கூட இருந்த அவ்வளவு நிர்வாகிகளும் இருக்கிறோம். ஐயா தான் மகனோட இணைஞ்சிட்டார். அதில் யாருக்குமே இங்கே இருக்கிறவங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதுதான் எம்எல்ஏ சொன்னார். இப்போ ஐயா இணைஞ்சிட்டாலும் மொத்த கட்சி அப்படியே தான் இருக்குது. எல்லாரும் நாளைக்கு கூடி பேசணும். நம்மளுடைய அடுத்த கட்டம் ஏன்னா, ஒரு கட்சிங்கிறது கொள்கை, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கட்சிங்கிறது கொள்கை தான் கட்சி, கோட்பாடு தான் கட்சி, இலக்கு தான் கட்சி, லட்சியம் தான் கட்சி.
அதை சொல்றவர் தலைவர், வழிபடுறவன் தொண்டை. இதுதான் கட்சி பத்தி புரிஞ்சுக்கணும். இப்போ கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, செயல் திட்டங்கள் இருக்குது, இலக்குகள் இருக்குது, நம்ம அடைய வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது. ஐயா எவ்வளவோ வேலை திட்டங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் அப்படியே இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலான்னு நாளைக்கு பேசுவோம். வர்றவங்க அதிகபட்ச பேர் என்ன விரும்புறாங்க, என்ன சொல்றாங்க, அந்த ஃபார்மேட் கூட அதுல எல்லாருமே பேச முடியாதுல்ல. அதுதான் அவர் சொன்னாரு. எப்படி என்ன சொன்னார்னா, பேசுறவங்க வாய்ப்பு இருக்கவங்க பேசுவாங்க, மற்றவங்களுக்கு அதுக்கான துண்டு சீட்டு கொடுத்து அவங்க கிட்ட கருத்தையும் வாங்கிடுவாங்க. அதை பரிசீலனை பண்றதுக்கு ஒரு சில நாள் தேவைப்படும் தானே. அதை பரிசீலனை பண்ணி அந்த ஃபார்ம் கூட ஐயா அன்னைக்கான கூட்டம் தான் நாளைக்கு நடக்கும். ஆமா ஆமா ஐயா ஐயா நடத்திய கட்சி. ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு எல்லாம் வாங்க, வந்து பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அந்த செய்தி சேகரித்து ஒரு எப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை குரலாக கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் உழைத்த மருத்துவர் ஐயா அவர்கள் அரசியல் துறவரம் மூன்றதுனால தான் இந்த கூட்டத்தை நாங்கள் கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே தவிர இதில் வேற ஒன்றும் கோஷ்டி குழப்பம் அந்த மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் இல்லை. நன்றி. அது ஃபார்ம் கொடுப்பான். சார், இப்ப இதுல காந்திமதி அவங்களுடைய ரோல் என்ன? அது நீ அவங்ககிட்ட தான் கேட்கணும். அவங்களுக்கு அழைப்பு உங்களுக்கு மாநில கொடுப்பா. இந்த மாதிரிங்க ஒரு படிவம், இந்த மாதிரி படிவம் பேரு போன் நம்பர் பொறுப்போட இந்த படிவத்தை அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க ஆலோசனையை அதில் எழுதி கொடுக்கணும், கொடுக்க சொல்லியிருக்கிறோம். அதுதான் நாளைக்கு வழங்க போகுது. முடிவு என்பது பிரிதுனாலும் எடுக்கப்படும். நாளைக்கு எடுக்க முடியலன்னா ஆமா நாளைக்கு முடிவு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் மீண்டும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து தான் ஒரு முடிவு எடுப்போம். நாளைக்கு வேண்டாம் தானே, நாளைக்கு இல்லை, நாளைக்கு வாய்ப்பு இல்லை. வெள்ளிக்கிழமை ஆடி மாசம் பிறந்த ஆடி 18 படிச்சு பார்த்துக்கலாம். போர்க்காலம் முடிஞ்சு பார்த்துக்கலாம். ஏன்னா ஆடி 1 தான் கட்சி ஆரம்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் போர்க்காலம் தான் போயிட்டு இருக்குது. பார்த்துக்கலாம். 18ஆம் தேதி பேசிக்கலாம். நன்றி. இல்லைங்க, ஆடி மாசம் போர்க்களங்கிறது நம்முடைய புராணத்துல சொல்லக்கூடிய. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாம் போயிட்டு வாங்க. மகிழ்ச்சி. அது உங்க விருப்பம். என்ன வேலை போட்டுக்க, என்ன வேலை போட்டுக்கப்பா. நாங்க யாரு கூட போரிட தயாரில்லை. நாங்க யாரிடம் போரிட தயாரில்லை. நாங்க வந்து மக்களுக்கான 37 வருஷம் உழைச்சிட்டு இருக்கோம். வீடு உழைக்கணும். நன்றி, எல்லாரும் நன்றி. நாளைக்கு வந்துருக்கலாம். காலையில 12 மணிக்கு 11 மணிக்கு